கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும். மனசு விட்டு பேசணும். மனசுல இருக்கிற கடைசி வார்த்தை வரைக்கும் பேசணும். பிரசவத்துக்கு அப்புறம் தாய்க்கு வருமே ஒரு நிம்மதி. அந்த நிம்மதி எனக்கும் வரணும், உங்களுக்கும் வரணும். நாம பிரிஞ்சா சந்திக்க அப்புறம் சந்தர்ப்பம் கிடைக்குமா தெரியாது. இப்பயே பேசுவோம், இங்கே பேசுவோம். இந்த கூட்டம் இறந்த காலத்துக்கு இரங்கல் கூட்டமாகவும் இருக்கலாம், வருங்காலத்துக்கு வரவேற்பு கூட்டமாகவும் இருக்கலாம். நாம சிரிக்க, அழ, மனசுங்களை புரிஞ்சுக்க, மன்னிப்பு கேட்க ஒரு கடைசி சந்தர்ப்பம் இது. அழுக வருதா? வைக்கப்பட வேண்டாம், அழுதுருங்க. மன்னிப்பு கேட்கணும்னு தோணுதா? மரியாதை பார்க்காதீங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. தயக்கமா இருக்கா? நானே தொடங்கி வைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க கண்ணாடி மனசுல கல் வீசி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நம்ம காலேஜ் சிலபஸ்ல சொல்லி கொடுத்தது கொஞ்சம், ரொம்ப கொஞ்சம். சிலபஸ்க்கு வெளியில நாம கத்துக்கிட்டது தான் அதிகம், ரொம்ப அதிகம். காலேஜுக்குள்ள நுழையும் போது விரும்பினதெல்லாம் அமையும், அதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். இப்போ அமைஞ்சதை விரும்பு, அதுதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். காலேஜ்ல சேர்ந்த போது நம்ம மனசு எழுதாத வெள்ளத்தாள் மாதிரி சுத்தமா இருந்தது. இப்போ காலங்கிற பேனா ஒவ்வொரு மனசுலயும் ஏதோ ஒண்ணு எழுதிருக்கு. ஒரு மனசுல காதல்னு, ஒரு மனசுல கண்ணீர்னு, ஒரு சில மனசுல அவமானம்னு. கனவுகளுக்கு பின்னால போறதை விட காலத்துக்கு பின்னால போறதுதான் யதார்த்தம். வெற்றி வெற்றி மட்டுமே வாழ்க்கையா இருந்தா மனுஷன் தலை வெடிச்சு செத்தே போயிருப்பான். சின்ன சின்ன தோல்வி வேணும். தோல்வியை ரசிக்க முடியலனா கூட மதிக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் கடவுள் என் முன்னாடி வந்து உன் ஆசை என்னன்னு கேட்டா நான் கேட்பேன். மீண்டும் அந்த காலேஜ் லைஃப் வேணும், மீண்டும் அந்த சுகம் வேணும், அந்த வலி வேணும், செத்து செத்து பிழைக்கிற அந்த ஆனந்த அவஸ்தை வேணும். அப்போவாது நம்ம கனவுகள் நனவாகணும். கடைசியா கேட்கிறேன், தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. உலகம் ரொம்ப சின்னது. எங்கேயோ எப்படியோ நாம சந்திச்சுதான் ஆகணும். அப்போ வார்த்தைகள் ஊமையான இடத்துல கண்ணீர் பேச ஆரம்பிக்கும். அந்த நாளை நினைப்போம். மீண்டும் சந்திக்கிற வாய்ப்பு வந்தா தள்ளி நின்று அழுது பார்ப்போம்.